நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ்னாலே வந்து ரோடோரத்தில் ஒரு சின்ன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த மிஷினில் வந்து கரும்பு ஜூஸ் எடுத்து தருவாங்க. அதுதான் நம்ம சாப்பிட்ருப்போம். ஃபர்ஸ்ட் டைமாக கொஞ்சம் கரும்பு கிடைச்சதால வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி வருதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த கட் பண்ண துண்டு எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டுக்கிட்டேன். ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா வடிகட்டியாச்சு. ஜூஸை விட பார்த்தீங்கன்னா அதோட துப்பி தான் அதிகமாக இருந்தது. கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது, அழகாக எடுத்து கொடுத்துருவாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. கடையில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஏன்னா வந்து கடையில் வந்து தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் கொடுப்பாங்க. ஆனால் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணாதான் இந்த ஜூஸே வரும். உங்களில் எத்தனை பேர் கரும்பு ஜூஸை வீட்லயே ட்ரை பண்ணியிருக்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.